தொண்டர்கள் அனைவரும் ஒன்றை எனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வெகுஜன விரோதி ஆகிவிட்டார். பொதுமக்களும் அவரை விரும்புவதில்லை, கட்சி தொண்டர்களும் அவரை விரும்புவதில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய நடைமுறை, பாவனம், உரைகளுக்கு இது எப்படி சம்பாதிக்கலாம் அது மாதிரி இருக்கு. தொண்டர்களை பற்றி கவலை இல்லை. இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதன் யுத்தம் தான் இன்றைக்கு இப்பொழுது நாம் தொடங்கி இருக்கின்ற இந்த யுத்தம். இந்த யுத்தம் நான் பழனிசாமி ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். பழனிசாமி அவர்களே, நீங்களாகவே பொதுச் செயலாளர் என்ற பதவி புரட்சி தலைவருக்கு மாறுபட்டு, அவருடைய சிந்தாந்தத்திற்கு மாறுபட்டு, அவருடைய கொள்கை கோட்பாடுக்கு மாறுபட்டு சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை மாற்றி அதை கபலீகரம் செய்திருக்கின்ற சூழலை எந்த தொண்டரும் ஏற்கவில்லை. நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு தொண்டரும் 1.5 கோடி தொண்டரும் உங்களை தூக்கி எறிவார்கள் அந்த பதவியில் என்பதை. இப்ப தமிழகத்தில் ஒரு மாறுபட்ட சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆளுகின்ற திமுக மீது கடுமையான வெறுப்பு. மக்கள் எந்த பலனையும் அம்மா கொண்டு வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. அது எதுவுமே நடைமுறைப்படுத்தல. நிறைய இருக்கு. தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. எங்கு பார்த்தாலும் டெய்லி அவங்களுடைய விளம்பரம் அதான் வருது. எதுவுமே இல்லை. நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார்? பல்வேறு வாக்குறுதியை தந்தார். யாரும் நடைமுறைக்கவில்லை. இதற்காட்டிலையும் என்ன சொன்னார்? கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளை, இந்த கொள்ளையை நான் முதலமைச்சராக உறுதியாக வருவேன். அவரை சொல்லிட்டார். அப்போ தேர்தலுக்கு முன்னால் 3 மாதத்தில் விசாரித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை நான் பெற்றுத் தருவேன் என்று யார் சொன்னது? ஸ்டாலின் சொன்னார். இப்ப 3 வருஷம் முடிய போகுது. 3 வருஷம் முடிய போகுது. இந்த தொண்டர்கள் முன் நான் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன். ஸ்டாலின் அவர்களை நீங்கள் தானே சொன்னீர்கள். அப்பொழுது நான் தர்ம யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்போது முதலமைச்சர் யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தார்மீக பொறுப்பேற்று உரிய விசாரணையை, தீவிர விசாரணையை உடனே நடத்த வேண்டும். மாண்புமிகு அம்மார்கள் வாழ்ந்த இல்லமான கொடநாடு இடத்தில் நடைபெற்ற கொள்ளை, அதன் தொடர்ச்சியாக 6 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பச்சை குழந்தைய கூட லாரி விட்டு மோதிருக்காங்க. அந்த குழந்தை இறந்துச்சு. அவங்க அப்பா தப்பிச்சுக்கிட்டாச்சியான், அவங்க அம்மா இறந்து விட்டார். கழுத்தை இறுக்கி காவலாளியை கொண்டிருக்காங்க. உள்ளே இருக்க பொருளை என்ன அங்கே போய் கர்நாடகா இருக்கிற பக்கம் பார்டர் இருக்கு, கூடலூர், அங்கே போய் செக் போஸ்ட்டில் பிடிச்சிக்கிட்டாங்க. செக் போஸ்டில் குற்றவாளிகளை தப்பிக்க விட்டது யார்? இவைகளெல்லாம் கண்டுபிடித்து திரு ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களுக்கு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் நாங்கள் பல மாதங்களுக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டம் செய்தோம். அதைத்தான் ஒரு கூட்டத்தில், போன கூட்டத்துக்கு முந்தின கூட்டத்தில் நான் பேசினேன். என்ன பேசினேன்? தமிழக மக்களும் கட்சியுடைய இயக்க தொண்டர்களும் எல்லாரும் ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா அப்படி கேட்டேன். எங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரிஞ்ச கொள்ளை பண்ணது யாரு? இது இந்த நிலை நீடித்துக் கொண்டே போனால் தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் முதலமைச்சருக்கு வரும். இப்பயே கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. தேவையில்லை வரும். உலகத்திலேயே எதிர்கட்சினா ஆளுங்கட்சினா இப்படி நிற்கணும், இப்படி நிற்கணும் 2 பேரும். இப்போ என்ன நடக்குது? எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கூட்டணி உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கு. ஆமாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய விரோதமான செயல். இந்த செயலை அனுமதிக்க கூடாது. இதை அனுமதிக்க கூடாது என்று சொன்னால்
அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடக்கின்ற இயக்கம் ஒன்றாக சேர வேண்டும். ஒன்றாக சேர்ந்து மீண்டும் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்களோ, அம்மா அவர்கள் வளர்த்தார்களோ, எல்லா பேரும் சொல்றோம். தொண்டர்கள்லாம் அலங்கரிக்கிறாங்க. ஐயா எங்க போனாலும் எல்லாரும் சேருங்க சேருங்க, நீங்க தனியா, டிடிவி தனியா, அம்மா சிதம்பரம் தனியா, இப்பெல்லாம் இருந்து எப்படி ஜெயிக்க முடியும்? அதுதான் உண்மை. அதான் உண்மை. இணைகள் இணைகள் என்று சொன்னா உலகத்திலேயே இணையக்கூடாது ஒரு சொல்ற ஒரே ஆளு, நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. தவழ்ந்து 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 போய் சின்னம்மா காலில் விழுந்து அவங்க தான் உனக்கு முதலமைச்சர் பதவியை தந்தாங்க. எத்தனையோ முன்னோடி தலைவர் இருக்காங்க வரிசையில். நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு, தனபால் இருக்காரு, இவங்களாம் இருக்காங்கல்ல, தென்னாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம ஐயா பழனிசாமி உங்களுக்கு தானே தூக்கி கொடுத்தாங்க, நீங்கள் அதனால தானே போய் அந்த காலில் விழுந்து வாங்கிட்டு வந்தீங்க. 3 மாதம் என்னாச்சு, என்ன செஞ்சாங்க? அவங்க கொடுத்துட்டு தண்டனை அவனுக்கு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மாவை என்ன தரக்குறைவான வார்த்தையில் திட்டின, என்ன திட்டின? அன்னைக்கு இந்த உலகத்திலே நன்றி கட்ட ஆள் யாருங்கிறது நிரூபணமாயிருச்சு. கொச்சை பதிவு. இதுதான் அவருடைய சுய உருவம். இந்த வேஷத்தை கலைப்பதற்காகத்தான் இந்த தர்ம யுத்தம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் உங்களுடைய நல்ல ஆதரவை தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமைகளெல்லாம் மாறுதல் வந்து, தேர்தல் மூலமாக மாறுதல் வந்து, மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு தொண்டர்களிடத்தில் நல்ல மரியாதை இருக்கு, ஒரு ஈர்ப்பு வந்திருக்கிறது. பொதுமக்களும் இப்பொழுது நம்முடைய பக்கத்தை திரும்பி பார்த்து போகிற இடமெல்லாம் புன்சிரிப்போடு அடுத்து நீங்க வந்தாதாங்க நல்லது நடக்கும், நீங்க வந்தாதான் நல்லது நடக்கும். நான் நீங்க சொல்றது நான் இல்லை, அதிமுக ஆட்சி வந்தாலே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆட்சி மலர்வதற்கு தொண்டர்களின் உரிமையை அபகரித்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் கற்பிப்பதற்கு, மீண்டும் மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை நடைபெறுவதற்கு பெரியோர்களை, தாய்மார்களை, இயக்கத்தினுடைய தோழர்களை உங்களுடைய நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட கழக செயலாளர், அனைத்து ஒன்றிய நகர கழக செயலாளர் பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உங்களுக்கு காணிக்கையாக்கி விடுவீர்கள். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.